தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில அடுத்ததாக நாங்க இணைந்திருக்க போற பகுதி அதிதி பக்கம். இந்த அதிதி பக்கத்துல முக்கியமாக பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அதையும் தாண்டி வெள்ளித்திரை, சின்னத்திரை இது போன்ற விஷயங்களை சாதித்து கூடியிருக்க எல்லாருமே அழைத்து வந்து நாங்க நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடும் ஒரு அதிதான் இணைந்திருக்க போகிறார். முக்கியமாக எங்களுடைய இலங்கை திருநாட்டுல பல்வேறுபட்ட திரைப்படங்கள் வந்து தற்போது வெளியாக தயாராகிட்டு இருக்கு. அதே போல இன்னொரு திரைப்படமும் நாளைய தினம் வெளியாக தயாராகி கொண்டிருக்கு. அந்த திரைப்படத்தின் டிரெக்டர் அவர்கள் தான் எங்களோட இணைந்திருக்கிறார். முக்கியமாக அனுஷன் அவர்களுடைய இசையமைப்புல, காலித் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல டிரெக்டர் எங்களுடைய அமர் அஷ்ரப் ரசாக் தான் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, முதலாவது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்துக்கு. அதாவது கிட்டத்தட்ட 6 திரைப்படம், இது இந்த ஜெசிகா திரைப்படம் உங்களுடைய 6வது திரைப்படம். அந்த ஆரம்பம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? முக்கியமா வந்து ஒரு திரைப்படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பிரச்சனைகள், அதுவும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணும் போது தான் அதோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க எப்படி ஒரு டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஸோ டைரக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பைரேஷன் என்ன இருக்கும். ஸோ எனக்கு இன்ஸ்பைரேஷன் தளபதி விஜய் ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த ஹீரோ. ஸோ அதுக்கு முதல்ல தொத்தரை பிடிக்கும். ஆனால் ஒரு ஹீரோவாக ஒரு கம்ப்ளீட் ஹீரோ மெட்டீரியலாக பார்த்தது அவரை தான், பூவே உனக்காக படத்தில். ஸோ அன்னையிலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் நடக்கல. ஸோ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் சினிமா விட்டுட்டேன் 2010 அந்த பீரியடில். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, காசு இருந்தால் தான் இங்கே சினிமா பண்ணேன். அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு பண்ணுவேன் ஏதாச்சுன்ற மைண்ட் செட்லேயே இருக்க போகல நான் கைதி படம் பார்த்தேன், லோகேஷ். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த படம் பார்த்து தான் ஓகே, திரும்ப இப்போ நடிகராக வேணா ஒரு இயக்குனராக ஒரு சினிமாவில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு பண்ண படம் தான் மைக்கேல். நிச்சயமா. அதாவது வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கணும்னு சொன்னா அதுல மெயின் பில்லர் அப்படின்றது இயக்குனர், டைரக்டரா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஆக்டிங் என்றது ஆசைப்பட்டு வந்தாலுமே அதுக்கான சரியான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க பெறலன்னா வந்து ஒரு டைரக்டரா மாறி நிறைய பேரை நாங்க இப்படி பார்க்கக்கூடியதா இருக்கும். முதலாவது வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை பாடமாய் கொள்வாங்க, வந்து ஸ்கிரீனு முன்னுக்கு ஆக்ட் பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அந்த டைரக்டர் என்றது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமான ஒவ்வொரு உயிரையும் கொடுக்கறது நீங்க தான். அதே போல அந்த திரைப்படம் வந்து அவுட்புட்ல சரியா வரணும்னு சொன்னாலும் அதுக்கு மெயின் பில்லர்ஸ் நீங்களா தான். உங்களுடைய ஆரம்ப திரைப்படம் மைக்கேல் என்ற திரைப்படம் நாங்க பார்த்திருந்தோம். இந்த மைக்கேல் திரைப்படம் படுத்து உங்களோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சாரி, அந்த ஆரம்பம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆரம்பம்ன்றது நான் சொன்னேன் தானே, கைதி பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க போல கொரோனா வந்துருச்சு. ஸோ ஒரு 6 months ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ அதில் நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2-3 ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப சின்ன ஸ்கிரிப்டாக இருந்தது மைக்கேல் தான். அப்போ வந்து நான் என்ன யாருக்குமே ஒரு சினிமாக்காரனாக தெரியாது, எனக்கும் யாரையுமே இண்டஸ்ட்ரியில் தெரியாது. ஸோ நான் அந்த டைம் நினச்சிக்கிட்டு இருந்தது ஒரு 4 பேர் தான் இங்கே இருக்காங்க. எக்ஸாம்பிள் கிங் ரத்னம், அவரை தெரியும் எங்களுக்கு, ஏன்னா கோமாளி கிங்ஸ்னால. அப்புறம் தான் எனக்கு வந்து அப்போ யாருமே தெரியாது. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை வச்சு தான் நான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். என் தம்பியை ஹீரோவை நடிக்க வச்சேன். ஸோ அப்படி அவரோட ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டர்ஸ், அப்படி எங்களுக்கு ஒரு விஜய் குரூப் இருக்குது. ஸோ அதில் நான் சொன்னேன் எனக்கு ஒரு 4 பேர் நடிக்க வேணும். அதுலேருந்து ஒரு 3 பேர் வந்தாங்க. அப்படி என் சர்க்கிளை வச்சு தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து உண்மையிலே எங்கள் சினிமாவில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது 2020. ஸோ அப்படி ஆரம்பித்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி, ஏன்னா ஒரு யாருக்குமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் க்ரூ. ஸோ நைட் ஷூட்டுக்கு என்ன லைட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணினோம். அந்த படம் யூடியூப்பில் தான் வந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து சின்னதாக ஒரு ப்ரீமியர் வச்சேன். ஸோ தியேட்டரில் காட்டுற மாதிரி என் வீட்டில், என் பெரிய ஹால் ஒன்று இருக்குது என் வீட்டில், ஒரு 65 inch டிவி வச்சு ஒரு 30 பேர், நம்ம கஜன் கணேசன் அண்ணா அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீமியர் வச்சு என் ஃபஸ்ட் படத்தை அப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ யூடியூப்பில் வந்த பிறகு படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதுதான் என் செகண்ட் படம். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு என்னமோ இருக்குது சினிமாவில், யூ ஹேவ் சம் டேலண்ட், நீ யூஸ் பண்ணிக்கோ, எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன்னு. ஸோ அதோட தான் 2வது படம் போவோம்னு டிசைட் பண்ணது. நிச்சயமா. அதாவது ஆரம்பத்துல என்னதான் இருந்தாலும் எந்த துறை எடுத்தாலும் வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அது ப்ராப்பர் நாலேஜ்ன்றது வந்து அங்கதான் நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஆக்டிங்கை தாண்டி நம்ம ஒரு டைரக்டரா களம் இறங்கணும், அதுலயும் நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அந்த மைக்கேல் திரைப்படம் உங்களுக்கு வழங்கியிருக்கும். அதுதான் இன்னைக்கு 6வது படமான ஜெசிகாக்கு வரைக்கும் உங்களை இந்த தூரம் இழுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வாழ்த்துக்கள் அதுக்கு. இன்னும் நாளைய தினம் வந்து மக்களுக்கு திரையரங்குல வந்து ஜெசிகா திரைப்படம் வெளியாக தயாராகிட்டு இருக்கு. முக்கியமாக ஒரு மெயின் ஒரு த்ரில்லர் ஃபிலிம்னு சொல்லலாம் இல்லையா? அதை பார்க்கும்போது நாங்க பார்த்திருந்தோம். ஸோ ஏன் அது கருப்பொருள் என்னது? ஏன் அதை நீங்க அப்படி ஒரு கன்செப்ட் எடுத்துருந்தீங்க?
ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து நான் பண்ணது எல்லாமே லாஸ்ட்டாக கன்ஸ் சண்டை அடி தடி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகிச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து இதே நான் கண்டினியூ பண்ணேன்னா போர் ஆகும்ண்டு. அண்ட் எனக்கு 2-3 பேர் சொன்னதா கேள்வி உண்மையா பொய்யான்னு தெரியாது. இதை விட்டால் வேற ஒன்றும் பண்ண தெரியாதுன்னு எனக்கு. ஸோ அப்போ நான் எனக்கு எடுத்துக்கிட்ட சேலஞ்ச் தான் மேபி வை டோன்ட் ஐ ட்ரை, பிகாஸ் நானும் எப்போ பார்த்தாலும் கேங்ஸ்டர் அப்படி இதிலே தானே இருக்கேன். ஏதாச்சும் நியூ ஒன்று கொடுக்கணும் தானே. ஒரு டேரக்டராக இருந்தால் நம்ம எல்லா ஜானரும் பண்ணணுமாச்சு. ஸோ அப்போவே நான் டிசைட் பண்ணது 2025 எண்டில் ஜெசிகா அண்ட் 2026 ஸ்டார்ட்லேயே ஒரு லவ் ஃபிலிம் பண்ணணும். பிகாஸ் ஜெசிகா வாஸ் சப்போஸ் டு பி ரிலீஸ் பை டிசம்பர். ஸோ அதுதான் எங்கள் ஆக்சுவல் பிளானாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளட்ஸ் வந்துச்சு. ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் டெத்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த டைமில் ஐ didn't have the heart to release the movie. ஸோ அதை சுற்றி நாங்கள் வந்து ஓகே போஸ்ட்போன் பண்ணுவோம், இது பண்ணுவோம் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்போல ஜனநாயகன் ஜனவரியில் அவர் பிரச்சனை தந்துக்கிட்டு இருந்தார். இப்போ வருவேன் அப்போ வருவேன். அப்புறம் தியேட்டர்ஸ் டினை பண்ணாங்க தியேட்டர் தரத்துக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுத்து சரி இப்போ இது எப்படியும் லேட் ஆக போகுது. பிகாஸ் ஃபார் மீ ரமஜான் வாஸ் ஆன் த கார்னர். ஸோ எனக்கு வந்து நோம்பு மந்தில் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் சினிமா ரிலேட்டட். நான் ஏன் ஒரு போஸ்ட் கூட போட மாட்டேன். அந்த ஒரு மந்த் கடவுளுக்காக ஃபுல்லாக கொடுக்குறது. ஸோ அப்போ வந்து சரி நோம்பு முடிஞ்சே பண்ணுவோமே, இங்கே பண்ணி அதுக்கப்புறம் டிலே ஆகி அப்படி பண்ணுறதை விடன்னு. ஸோ அந்த டைமில் ஓகே ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க போக்கில் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், லவ் ஷார்ட் ஃபிலிம். ஸோ வேலண்டைன்ஸ் டே கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பண்ணுவேன். ஸோ அந்த கேப்பில் பண்ண ஃபிலிம் தான் ஸ்டெல்லா. அது ஒரு லவ் படம் பண்ணேன். ஸோ அது வந்து ஜெசிகா வாஸ் மை 5th ஃபிலிம், ஸ்டெல்லா வந்து 6th ஃபிலிம். பட் ஸ்டெல்லா ரிலீஸ் பிகாஸ் அது ஓடிடி ரிலீஸ்னால யூடியூப்னால. ஸோ எங்களை டக்குன்னு பண்ணி டீமோட பேசி எல்லாம் சொன்னாங்க எல்லாம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவோம், சீக்கிரம் ஷூட் போட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுவேன். ஒரு 1 மந்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு 16 minutes ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு லவ் ஃபில்மை வந்து கௌஷிராஜ் மெயின் லீட் பண்ணால், நான் மெயின் லீட் பண்ணேன் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் வந்து இப்போ யூடியூப்பில் அந்த படம் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு 3 days பிஃபோர் ஒரு 17,000 வியூஸ் கிட்ட போயிடுச்சு படம். ஸோ நல்லா இன்னும் படம் போய்கிட்டு இருக்குது, நல்லா ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ அப்போது அந்த டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணுண்டு நான் வந்து என் ஒரு புக் ஒன்று இருக்குது, அதில் எழுதியே வச்சுருந்தேன். ஹாரர், லவ் ஃபில்ம், சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு ஒரு க்ரைம் த்ரில்லர் எழுதியே வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 ஜானர்ஸ் எழுதி வச்சுருக்கேன், 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பார்ப்போம். நிச்சயமா இன்னோவேட்டிவா இந்த முக்கியமா அந்த மாதிரி துறையில இருக்கவங்க வந்து புதுசா என்ன கொடுக்க முடியும், நம்மள என்னத்தை வெளிப்படுத்த முடியும், நம்மள்ட்ட இருக்க தனித்துவத்தை எப்படி காட்ட முடியும்ன்ற ஐடியா தான் எப்பயுமே இருக்கும். முக்கியமா அந்த ஜெசிகா திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு மெயின் த்ரில்லர் ஃபிலிமா தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ அது என்னதான் கருப்பொருள் இருந்தாலும் வந்து நிறைய பேய் படம் இருக்குது, நிறைய த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இருக்கு, இருந்தாலும் அதுல ஒரு தனித்துவம் இருக்குல்ல இந்த மூவில. என்னத்தை வச்சு மெயின் பண்ணி எடுத்துக்கீங்க? ஸோ நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 2 years ஆகுது எழுதி. ஸோ டைம் ஒன்று வரட்டும், நான் சொன்ன ஒரு ஜிஎம்ஆர்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணி அது கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இஷ்யூவில் இருக்குது. ஸோ அது ரிலீஸ் ஆகின உடனே இதை ஸ்டார்ட் பண்ணுவேன்ற பிளான் தான் எனக்கு இருந்துச்சு. பட் அது 2023 பண்ணி படம் இன்னும் ரிலீஸ் பண்ண கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. ஸோ அப்போவே நான் காஸ்ட் அண்ட் க்ரோவெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்னு தான் ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸோட ஃப்ளாஷ்பேக் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஒன்றுமே வந்து அந்த இந்தியன் ஸ்டைலில் பண்ணலை. இது வந்து எங்கள் மக்களுக்கு எங்களோட மறந்து போன ஒரு வரலாறு நினைவு காட்டுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கேன். நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. பட் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த சம்பவம் வந்து ஒரு மறந்து போன ஒரு ரீபேக் பண்ணி நான் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது ஒன்று வச்சிருக்கிறேன். ஸோ எங்கள் ஆட்களே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. பிகாஸ் நான் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொல்லலை அது இது கனெக்ட் ஆகும்னு. பட் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, ஓகே இது வந்து எங்களோட நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சே இவர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பண்ணிக்கிறாங்கன்னு. ஸோ கட்டாயமா மக்கள் வந்து எனக்குமே வந்து புதுமையை தான் விரும்புவாங்க. அது புதுமை வந்து உங்க திரைப்படத்தின் மூலம் கிடைக்க பெறும் போது கட்டாயமா ஒரு வரவேற்பு கிடைக்க பெறும் உங்களுக்கு. முக்கியமா ஒரு திரைப்படத்தை இயக்கணும்னு சொன்னா வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் தாண்டி காஸ்டிங் தாண்டி டிரெக்டரா நீங்க இருக்கீங்க, அதையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் டிரெக்டர். ஸோ இப்படிலாம் வரும்போது எல்லாருடைய பங்களிப்பும் சேர்ந்து தான் ஒரு மூவி வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அவங்களோட ஜேர்னி அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, ஜெசிகாட ஆரம்பத்துல இருந்து இப்போ முடிவு வரைக்கும் அந்த ஷூட் டைம் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜெசிகாவை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நான் என் டெக்னிக்கல் டீமை தான் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன். என் டெக்னிக்கல் டீம் தான், மை எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மியூசிக் டைரக்டர். இவங்க 3 பேருமே எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி தந்தாங்க. அண்ட் காஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த படத்தில் பெரிய காஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு 3-4 பேர் நடித்த படம் ஒன்று தான். மெயின்லி வந்து இந்த
படம் வந்து மூவ் ஆகுறது வந்து ஆண்ட்ரூ அண்ட் ப்ரிஷா இவங்க 2 பேரை வச்சு தான். அண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன கேரக்டர்ஸ் ஒரு 2-3 வாரம் மாதிரி. ஸோ மெயின் பண்ணது இவங்க 2 பேர் தான். ஸோ படம் அவங்களோட 100% கொடுத்தாங்க. எஸ்பெஷலி அகிலன் 100% கொடுத்தாரு எடிட்டிங் சைடில். அண்ட் வினோ ஃப்ரேம்ஸ் லைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார். ஏன்னா ஹாரர் ஃபில்ம் லைட்டிங் நைட் ஷூட் இது வந்து ஒரு 1 நைட்டில் நடக்கிற ஸ்டோரி அண்ட் நடுவில் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் இது. ஒரு 5-6 டேஸ் ஒரு விழாவில் போய்த்து தங்குறது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் இல்லை. ஒரு 1 நைட்டில் நடக்கிற ஸ்டோரி அண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ அங்கே வந்து அந்த லைட்டிங் இதெல்லாம் ஃபுல்லாக நைட் ஷூட் தான் பண்ணோம். ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ டைரக்டர் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஆக்டிங் ஆல்சோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, பட் எடிட்டில் நம்ம எல்லாம் நல்லாவே பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு அவுட்புட்டாக ரெடியாக இருக்குது படம். என்னதான் இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் மைக்கேல ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஜெசிகா வரைக்கும் போகுதுன்னு சொன்னா உங்களுடைய படைப்பு நான் புதுசா கொடுத்துட்டு இருக்கணும், இனோவேட்டிவா பண்ணிட்டு இருக்கணும், மக்களுக்கு ஒரு திரைப்படத்தை நல்ல திரைப்படத்தை கொடுக்கணும் என்றது ஒரு டைரக்டருடைய ஆசையா இருக்கும். அதையும் தாண்டி ஆரம்பத்துல மைக்கேல் திரைப்படத்துக்கும் ஜெசிகா ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டெக்னிக்கல் இந்த டெக்னிக்கல்னு பார்க்கும்போது டிஃபரெண்ட் ரொம்பவுமே இருக்கும். நீங்க நிறைய விஷயம் கத்துட்டு வந்திருப்பீங்க. அப்படி பார்த்து சில விஷயங்கள் எதுவும் இருக்கா? நான் ஒரே ஒரு விஷயம் என் லைஃப்பை சொல்கிறேன். மைக்கேல் படத்துக்கு நான் சொன்னேன் லைட் இஷ்யூ அதில் தெரியலை. சினிமாட்டோகிராஃபர் சொல்லிட்டாரு இந்த லைட் ஒர்க் ஆகாதுன்னு. அப்போது நான் கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட கெஞ்சினேன். ஏன்னா லைட் வேணும், எல்இடி லைட் வேணும். ஏன்னா எனக்கு எங்கே எடுக்கிறேன் நான் சொன்னேனே ஃபர்ஸ்ட் படம் யாருன்னு தெரியாது. அப்போது ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. எல்லாமே இல்லை, எங்களுக்கு ஷூட் இருக்குது தரையிலான்ட்டு. ஓகே அன்னை ஷூட் கேன்சல் ஆகிச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த வீக் எப்படியோ ஒரு கண்டாக்ட் எடுத்து எல்இடி லைட் வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ அன்னைக்கு நான் வந்து ஒரு லைட்டு கெஞ்சினேன்னா, நான் ஜெசிகா ஷூட்டுக்கு போகிறப்போ ஏன் சினிமாட்டோகிராஃபர் அப்படியே அந்த விழாவை அப்படியே லைட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஒரு பகல் சின்ன ஷூட் ஒன்று இருந்துச்சு ஒரு 5க்கு. அது முடிஞ்சு ஒரு 1 hour பிரேக் சினிமாட்டோகிராஃபர் லைட் பண்ணோன்னார். நான் வெளியே போயிட்டு வரப்போக்கில் அந்த விழா அப்படியே லைட் அழகாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் லைட் பண்ணிருந்துச்சு. ஸோ அங்கே தான் நான் என் க்ரோத்தை பார்க்குறேன். ஒரு இடத்துல லைட்டு கெஞ்சினேன்னா இன்னைக்கு நான் வரப்போக்கில் ஆல்ரெடி என் ஷூட்டிங் ஸ்பாட் லைட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் நான் கடவுள் என்னை இங்கேருந்து எங்கே வச்சுருக்காருன்னு நான் சும்மா ஏண்ட ஒரு கெஸிங். ஸோ அடுத்த ஃப்யூச்சரில் நான் இன்னொரு படம் பண்ண போக்கில் மேபி அதை விட நல்ல லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். ஸோ அங்கே தான் நான் என் க்ரோத்தை பார்க்குறேன். நிச்சயமாக சந்தோஷம். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு தம்மு கையில் ஒரு பேமெண்ட் மச்சான் லைட் இல்லை தரையில்லாது, எங்களே ஷூட்டிங் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் மச்சான் தரையில்லாது. ஸோ அப்படியெல்லாம் இதாக்கிட்டு ஏலாமல் வந்து ஐம் சாரி எல்லாத்துக்கிட்டே காலிங் ஆஃப் ஷூட்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது. ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு லைட் இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டில் ஷூட் பண்ண சினிமாட்டோகிராஃபர் சொன்னார் இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு அப்புறம் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவர் சொன்னது சரி, அது ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்து அப்போ யாருமே லைட் கொடுக்கல. நம்ம கிடைச்ச லைட்டை வச்சு ஷூட்டை செஞ்சு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு அங்கே ஃபுட்டேஜ் பார்த்தோம். அப்போ சாரி சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் நல்ல லைட் வச்சு நல்லா பண்ணிட்டோம். அப்படி இருந்துட்டு ஒரு 5 yearsல நான் போக்கலை அப்படியே லைட் பண்ணி என் ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் என் க்ரோத்தை பார்க்குறேன். வளர்ச்சின்றது ஆரம்பத்துல எப்பயும் டக்குன்னு ஏணிப்படி ஏறி வச்ச மாதிரி இங்க இருந்து டக்குன்னு அங்க ஜம்ப் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது அந்த வளர்ச்சி, அதாவது நீங்க பட்ட கஷ்டம், உங்களோட ஆரம்பம், அந்த ஆரம்பத்துல இருந்து கத்துக்கிட்ட விஷயம், நீங்க போட்ட முயற்சி, உங்களோட எஃபர்ட் தான் ஒன்னொன்னு வளர வச்சு இன்னைக்கு ஜெசிகா வரைக்கும் வந்திருக்கு. இது போல பல விஷயங்களை செய்யணும், இந்த பல விஷயங்களை சாதிக்கணுன்ற எங்களுடைய ஆசையுமே கூட. முக்கியமா வந்து ஜெசிகா திரைப்படத்துல வந்து எங்களுடைய அனுஷன் நாகேதன் அவருடைய தான் மியூசிக் பண்ணிருந்துச்சு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க அவருடைய. ஸோ அனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் மூவி நான் சொன்னேன் தானே, நம்ம எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரூ. ஸோ அதில் மியூசிக் டைரக்டர் சுரேன் செந்துன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்ராட் போயிட்டார். ஸோ ஏஜேகே பண்ணிக்கிட்டு இருக்க போக்கில் வந்து படம் கூட முடிஞ்சு எடிட்டிங்கும் முடிஞ்சு இன்னும் மியூசிக் டைரக்டர் இல்லை. அப்போ எல்லாரும் மியூசிக் போடுறது என்ன போக்கில் எனக்கு அகிலன் சொன்னார், ஒரு பையன் இருக்கார் அனுஷன்னு ஜெஃப்னால, ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு கேட்டார். ஆனால் நல்லா பண்ணுவாருன்னு. ஸோ ஓகே ட்ரை பண்ணுவேன், எவ்வளோன்னு கேளப்போ அவரும் ஒரு ப்ரைஸ் தந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லே ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் ஹிஸ் ஒர்க். ஸோ எடுத்திங்கன்னா ஏஜேக்கெல்லாம் மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அன்னையிலேருந்து அனுஷன் கூட தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த செகண்ட் மூவி 3rd 4th 5th 6th மட்டும் அனுஷன் தான் மியூசிக் பண்ணுறது. ஸோ நான் இன்னும் சேஞ்ச் பண்ணதில்லை. பிகாஸ்
when I'm happy with someone's work, ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்ல அங்கே. ஸோ நான் நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் வேறு யாராச்சும் ட்ரை பண்ணுங்க, பட் ஆஸ் அவுட்புட்டின்னு வரப்போல எனக்கும் அனுஷனுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் அவரோடே தான் பண்ணுறேன். ஜெசிகாலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காதல் சின்னமேன் ஒரு சாங், இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு தெரியாது, அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ராப்பர் ஒரு காலிவுட் ஸ்டைல் சாங்காக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டை நிறைய பேர் இன்னும் ரீச் ஆகலை. மேபி ஆஃப்டர் த ரிலீஸ் நாளைக்கு தியேட்டரில் கேட்குறப்போ 5.1 சவுண்ட்ஸோடலாம் மேபி நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். நிச்சயமாக. அதாவது வந்து ஒரு திரைப்படத்துக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கஷ்டம், ஒரு திரைப்படத்தை அவுட்புட்டாக கொடுக்கணும். முக்கியமாக வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கு வந்து நம்ம பிடிச்ச விஷயம் மக்களோட கனெக்ட் ஆகும்ன்றது வந்து எல்லா டிரெக்டருக்கும் யோசனையாக தான் இருக்கும். அது கடைசி மூமெண்ட் வரைக்கும், அது ரிலீஸ் ஆகிற மூமெண்ட் வரைக்கும் அவங்களுடைய கைத்தட்டல், அவங்களுடைய பாராட்டு அது கிடைக்கும் போகும்போது தான் அப்பா நம்ம ஏதோ மக்களுக்காக பண்ணியிருக்கோம். அந்த கைத்தட்டலும் அந்த அங்கீகாரமும் தான் வந்து உங்களுக்கு அடுத்த படம் ஒன்று செய்யறதுக்கான உத்வேகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். முக்கியமா வந்து இந்த அளவு தூரம் வாரதுக்கு, ஒரு டைரக்டரா இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க உங்களோட லைஃப்ல? எனக்கு வந்து ஸ்ட்ரகிள்ன்றது வந்து மை ஸ்ட்ரகிள் வாஸ் பிஃபோர் 2010. ஸோ அதுக்கு முதல்ல தான் எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, டெய்லி ஆடிஷன்ஸ். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருந்துச்சு, எனக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்பையும் சரி இப்போயும் சரி எனக்கு வீட்டில் சினிமான்றதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த டைம் கூட நான் அம்மாவுக்கு சொல்லிட்டு தான் போனேன், எனக்கு இங்கே ஆடிஷன் போகிறேன், அங்கே ஆடிஷன் போகிறேன்னு போகலாம் அம்மா விடுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னு சொன்னால் அந்த டைம் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, நம்ம டிவியில் பார்த்துட்டு ஆடிஷன் பார்த்துட்டு தான் போவோம். ஸோ சக்தியில் போடுவாங்க, சிறுசில் போடுவாங்க, அப்படின்னு ஒரு சேனல்ஸில் போடுவாங்க அந்த டைம். ஸோ அது பார்த்து நம்பர் எழுதி வச்சு, அட்ரஸ் எழுதி வச்சு, இல்லைன்னா அப்பா இல்லாட்டி அம்மா சொல்லுவாங்க இந்த இப்படி ஒரு ஆடிஷன் போட்டிருந்தாங்க, செக் பண்ணிட்டு போனேன். ஸோ அப்படி போயிட்டு நம்ம போலிங்கில் நின்று தெரிந்தானே வெயில் அந்த டைம் நிறைய பேர் வருவாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 200 250. நம்ம என்ன காலையில் போனாலும் எங்களுக்கு முதல்ல கூட்டம் இருக்கும். வெயிலில் போய் மூஞ்செல்லாம் அசிங்கமாகி ஆடிஷனுக்கு போகல, கேமரா முன்னாடியே சொல்லிடுவாங்க இவன் செட் ஆக மாட்டான்னு. ஸோ அப்படி நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பொடியன் கியூவில் இருக்க போக்கல அவன் எனக்கு சொன்னான், நீ இப்படி மெலிஞ்சி சுருட்ட முடியோட இருக்க, உன்னெல்லாம் யார் ஹீரோயின் எல்லாம் டிவியில் ஒருக்க கூட வர மாட்டேன். அவன் வந்து கொஞ்சம் அழகாக பல்கியாக இருந்தான், ஒரு அப்பாஸ் மாதிரி இருந்தான். அப்போ அவன் சொன்னான், நீ எல்லாம் ஹீரோவாக ஒரு டிவியில் நீ எல்லாம் வரவே மாட்டேன்னு. ஸோ இன்றைக்கி நான் எத்தனையோ சேனலில் வந்துட்டேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டா தான் அவன் சொன்னான், நான் இப்போ கூட அதே மாதிரி மெலிஞ்சி சுருட்ட முடியோட தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அசிங்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணால் தான் அது நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும். அது எனக்கு அந்த டைம் கிடைக்காட்டியும் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு. நாளைக்கு என் ஃபர்ஸ்ட் படம் தியேட்டரில் வரப்போகுது. எனக்கு இதுக்கப்புறம் நான் படமே பண்ணாட்டியும் பரவாயில்ல, பட் ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு சின்ன ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்கிறதுல நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எப்போக்குமே என் லைஃப்பில் இருக்கும். நான் ஒருவேளை ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் நான் சினிமாவில் ஒன்றுமே பண்ணிடலன்னு சொன்னால் எஸ், எனக்கு லைஃப் லாங்குக்கு ஏதாச்சும் இருக்கும் என் மனசில், நான் ஒன்றும் பண்ணலைன்னு. பட் இப்படி இவ்வளோ சின்ன ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல நான் இவ்வளோ பண்ணியிருக்கிற போல எனக்கு அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் நாளைக்கு எனக்கு இன்னொரு படமே கிடைக்காட்டியும் நான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் போவேன். நிச்சயமாக. அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு காமனான கொஸ்டினா இருக்கும். அதாவது வந்து ஒரு டிரெக்டா இருக்கும் போது அந்த பொசிஷன்ல இருக்கும் போது தான் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏன்னா வந்து என்னதான் மக்கள் வந்து இலங்கையில ஒரு மக்கள் இருந்தாலும் இந்த இந்திய சினிமாக்குன்றது வந்து கொஞ்சம் பேர் இப்பயும் வரைக்கும் அரெக்ட் ஆகிதான் இருக்காங்க. ஆனா நம்ம ஸ்ரீலங்கால இப்ப வரைக்கும் பல திரைப்படங்கள், பல படைப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்கு, போற்றக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அந்த படைப்புல ஒன்று படைப்பு தான் ஜெசிகாவும் நாளைக்கு வெளியிட தயாராகி இருக்கிறது. ஆனா இருந்தாலுமே கூட உங்களுடைய கண் பார்வையில எப்படி காணப்படுது? இலங்கை திரைப்படம் வந்து வளர்ந்துட்டு வருதா, இல்லாட்டி இன்னும் விஷயங்களை டெவலப் பண்ணணுமா? ஆஸ் அ டைரக்டர் உங்களுடைய பதில் என்னவா? நாங்கள் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா நம்ம வளர்ந்துட்டு வரோம். ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா இல்லை, நம்ம வளர்ந்துட்டு வரோம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரீசெண்டாக நிறைய படம் வந்துச்சு. என்ன காரணமாக இருக்கும்? ஒரு ரொம்ப நாள் நம்ம சினிமாவில் படம் இல்லாமல் நம்ம ஆடியன்ஸ் அப்படியே தமிழ் சினிமாவுக்கு விழுந்துட்டாங்க. அதாவது இந்திய சினிமாக்கு, தென்னிந்திய அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அந்த சினிமாவுக்கு. ஸோ அவங்களோட க்ரோத் எங்கேயோ இருக்கு, நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். ஸோ அவங்க அதை நாங்கள் மேட்ச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் மேட்ச் பண்ணால் கூட அவங்க வருவாங்களான்றது டவுட் தான். சவுத் இந்தியன் சினிமாவுக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. அதாவது வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து அந்த இதுக்கு நம்மளால ட்ரை பண்ணாலும் ஈடு செய்ய முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதுக்கு விழுந்துட்டாங்க ரொம்ப. இப்போ எக்ஸாம்பிள் 4 படம் பண்ண பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவர் ரொம்ப பெருசு, ஸ்ரீலங்காலே தெரியும். இங்கே எத்தனையோ படம் பண்ண ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள யாருன்னு கூட தெரியாது. ஸோ
அந்த இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க நம்ம மக்கள். இதுக்கு வந்து காரணம் வந்து மக்களா இல்லாட்டி அந்த திரைப்பட குழுவுல வேலை இல்ல செய்யறவங்களா இல்லாட்டி மக்களே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னா ஒரு 40 இயர்ஸ் நம்ம அடையாளமே இல்லாம இருந்தோமே. 76 78 to 2018 கோமாளி கிங்ஸ் மட்டும் நம்ம அடையாளமே இல்லாம இருந்தோம். ஸோ அதாவது அந்த குட்டி அந்த ஒரு அரசியல் நடுவுல ப்ளே பண்ணிருச்சு நிறைய பேரோட லைஃப்ல. சிம்பிள் அவ்வளவுதான். நிச்சயமாக மக்களையும் ப்ளேம் பண்ண இயலாது, ஃபில்ம் மேக்கர்ஸையும் ப்ளேம் பண்ண இயலாது. ஒரு 40 இயர்ஸ் ஒரு அரசியல் ப்ளே பண்ணிருச்சு. ஸோ நிச்சயமாக மேபி அந்த அரசியல் நடந்து இல்லாட்டி அந்த ஒரு 40 இயர்ஸ் நிறைய நடந்திருக்கும். விஷயங்கள் பிகாஸ் எனக்கு ஐ கேன் ரிமெம்பர் என் அப்பா இருக்க சொன்னார், சிங்கள ஃபிலிம்ஸை விட தமிழ் ஃபிலிம்ஸ் தான் 70s 60sலாம் நல்லா போகுமா. தமிழ் ஃபிலிம்ஸ் பார்க்குறது தான் நிறைய பேர் தியேட்டர்ஸில் இருப்பாங்களாம் சிங்கள ஃபிலிம்ஸை விட. ஸோ அப்புறம் தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் தான் சிங்கள ஃபிலிம்ஸ் நிறைய வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க, நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அங்கே ஒரு அரசியலில் இல்லாமல் போனது, ஸோ 40 வருஷம் இல்லாமல் போனது 10 வருஷத்தில் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்குறது கஷ்டம். ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு பேபி, ஸோ முதல்ல படிப்படியாக தான் ஒன்று செய்வாங்க. ஸோ இப்போ நான் நினைக்கிற மாதிரிக்கு நாங்கள் ஒரு எந்திரிச்சு நிற்கிற நிலைமையில இருக்கிறோம். ஸோ நடப்போம், கொஞ்ச நாள் ஆகும். ஆகும். அதாவது வந்து இது வந்து மக்களுடைய தப்புமே கிடையாது, ஃபிலிம் மேக்கர்ஸுடைய தப்புமே கிடையாது. ஏனென்றால் தென்னிந்திய சினிமான்றது போற்றக்கூடிய தான் இருந்தாலுமே கூட எங்களுடைய நாட்டில் உள்ள மக்களையும் எங்களுடைய நாட்டில் உள்ள கலைஞர்கள் பல்வேறுபட்டவர்கள் நிறைய கலைஞர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் சாதிட்டு இருக்காங்க. நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம நாட்டிலையும். அவங்கள வரவேற்கிறதுக்கு மக்கள் எப்பயும் தயாராகி இருக்கணும். ஆனா வந்து இப்ப அப்படி கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இலங்கை மக்கள் வந்து முக்கியமா வந்து இலங்கை திரைப்படத்தை வரவேற்கிறாங்க. நிறைய கலைஞர்கள் வந்து முன்பாக்கி வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க உள்ள கலைஞர்கள் வந்து நிறைய பேர் சான்ஸ் எடுத்து அங்கேயும் இது பண்றாங்க. அது காரணம் வந்து இங்க உள்ள ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு மூவியை வந்து இங்க ஸ்ரீலங்கா கொடுத்தனாலதான் வந்து அவங்களுக்கு அப்படி போட்ட சான்ஸ் வந்து கிடைக்கப்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து ஆஸ் அ டிரெக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனா இருந்தாலுமே கூட உங்களுடைய தனித்துவம்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க? அதாவது ஒரு மூவி எடுத்தோம்னு சொன்னா என்னுடைய தனித்துவம் நான் இதுல தான் யூனிக்னஸ் காட்டணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா யாருமே விரும்புறது இல்லை, எல்லாரும் செய்யறது ஒண்ணு நானும் செய்யணும்ன்றது. அப்ப உங்களுடைய யூனிக்னஸ் என்ன? எனக்கு வந்து நான் என்ன ஜான மூவிஸ் பண்ணாலும் எனக்கு அழகான லவ் சீன்ஸ் வைக்கணும் மூவியில். எனக்கு வந்து லவ் சீன்ஸ் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கணும்னு நான் எப்போயுமே நினைக்கிறது. அண்ட் நான் எடுத்த எல்லா படத்துலையுமே ஒரு லவ் சீன் மைக்கேலை தவிர, மைக்கேலில் வந்து அது எங்களுக்கு ஹீரோயின் அது இதுன்னு பெருசாக யோசிக்க அந்த அளவுக்கு இதாக்கல்ல. அது வந்து ஒரு படமாக வந்தால் போதும்னு நினச்சி பண்ண படம் தான் மைக்கேல். ஸோ ஏஜேகே ஆகிக்கட்டும், ஜிஎம்ஆராக இருக்கட்டும், தென் ஜெசிகா, எஸ் அதுலேயும் ஒரு அழகான லவ் சீன் இருக்குது. அண்ட் ஸ்டெல்லாக ஒரு ஃபுல் லவ் ஃபில்ம். நான் லவ் சீன்ஸ்னால் ரொம்ப ஆட்கள் உட்காந்து, பிகாஸ் சினிமாவில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி லவ் கேன் மேக் த மூவி பியூட்டிஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே ஆக்ஷன் சீன் வைக்கலும் பீப்புள் கேன் என்ஜாய் டூ எனி திங், பட் லவ் வில் மேக் த மூவி பியூட்டிஃபுல். ஒரு ரொமான்ஸ் பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள் என்றது ஒரு ரொமான்ஸ்ன்றது வந்து கேன் பிரிங் அ ஸ்மைல் டு எனி ஒன்ஸ் ஃபேஸ். அவங்க ஒரு 60 வயசு ஆளாக இருக்கலாம், ஒரு 12 வயசு பையனாக இருக்கலாம். ஸோ நான் வந்து எப்போக்குமே இந்த லவ் சீன்ஸ் எழுதுகிறப்போ அந்த கேர்ளை ரொம்ப அழகாக காட்டணும், அந்த ஹீரோ வந்து அந்த கேர்ளை ரொம்ப வர்ணித்து லவ் பண்ணணுமே நான் எப்போக்குமே நினைக்கிறது. ஸோ அது வந்து என்னோட ஒரு யூனிக்னஸாக நான் எல்லாத்துலேயும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக. அதாவது நீங்க இது உங்களுடைய 6வது படம் ஜெசிகான்றது. ஆனா இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு இத்தனை திரைப்படங்களை படைப்புகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து நான் இதுல தவற விட்டேனோ, இந்த மூவில இதை எப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு ரிலீஸுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி? அது படத்துக்கு படம் தோணும். மைக்கேல் வந்தப்போ பண்ணதுக்கு அப்புறம் ஏஜேகே வந்தப்போ ஐயோ மைக்கேல் இதை விட நல்லா பண்ணாருச்சேன்னு தோணும். அது தோணும். ஏன்னா படம் எல்லாம் முடிஞ்சு எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும். ஏன்னா நம்ம எழுதுகிறப்போ வந்து வி டோன்ட் see it visually. நம்ம சும்மா தலையில் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு தான் எழுதுறது, இந்த சீன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு அவுட்புட்டாக பார்க்கப்போ அடே இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாம்னு எப்போயுமே தோணும். இப்போது ஜெசிகாவில் கூட எனக்கு சில பல சீன் அடே இது பண்ணிருந்துச்சு அது பண்ணிருந்துச்சு, பட் இட்ஸ் டூ லேட், நான் ஒன்றுமே பண்ணல. அது இப்போ ஒரு 1 month முதல்ல நான் வந்து எடிட்டரு கால் பண்ணி ஒரு சீன் இருக்குது, ப்ரொடியூசரை நான் கம்ப்ரமைஸ் பண்ணுறேன் பண்ணுவோமான்னு கேட்போல் அவர் சொன்னார், ப்ரோ டிஐ எல்லாம் முடிஞ்சு ப்ரோ, இதுக்கப்புறம் கை வச்சா டிஐ எல்லாம் சொதப்போம், ஒன்றுமே பண்ணலாது ப்ரோ இப்படின்ட்டு. நான் சொன்னேன் டிஐ தனியாக ஏதாச்சும் பண்ணி ஒன்றும் பண்ணலாது. இல்லை ப்ரோ ஒன்றும் பண்ணலாது, படம் நல்லா வந்தால் பார்ட் 2ல் பார்த்து
அதாவது நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க யோசிக்க பிறகுதான் ஞாபகம் பிறகு வரும். பிறகு யோசிக்கிறதுன்றது அதிகமா காணப்படும். அதிகமாக ஆனா காட்டு. கொடுத்த பிறகு ஏன்னா வந்து இதை போட்டிருக்கலான்ற வி ஆர் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ நாங்கள்லாம் ஃபில்ம் மேக்கர்ஸ். எங்களுக்கு என்னத்தை பார்த்தாலும் அந்த ஃபில்ம் மைண்ட் செட் தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு அழகான வீடியோன்னு பார்த்தாலும் அது இங்கே வந்து ஒரு லவ் சீன் வச்சா எப்படி இருக்கும், ஹீரோ ஹீரோயின் வந்து டீ குடிச்சிக்கிட்டு காலையில் ரொமான்ஸ் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அதுதான் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ எங்கள் பிரெயினுக்குள்ளே இன்னொரு லைன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும், என்னோட கட் பண்ண லைஃப் என்னோட. ஸோ அதனால எப்போயுமே எங்களுக்கு தோணிக்கிட்டு தான் இருக்கும். நிச்சயமா அந்த கற்பனை தான், அந்த கற்பனைன்றது எல்லா டைரக்டர்ஸும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதான் அந்த அவங்க கொடுக்குற இனோவேட்டிவ் வந்து அந்த ஒரு செகண்ட் ஷார்ட்லையும் வந்து ஸ்கிரிப்ட்ல எழுதுறது தான் கொடுத்துருப்பீங்க. ஆனா இருந்தாலுமே கூட அந்த ஸ்கிரிப்ட்ல வேற எதுவும் மாத்தலாமா, இல்லாட்டி அதுல ஏதாச்சும் புது ஐடியா ஒன்று கொடுக்கலாமான்றது யோசனை வரும். ஆனா அந்த டைம்ல சில இதுகள் கொடுக்க மறந்தாலும் வந்து சில விஷயங்களை இது மூலமா மாத்திருக்கலாம் அப்படின்ற யோசனைகள் டெஃபினெட்லி வரும். நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதே போல ஒரு திரைப்படத்தில் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்கள பத்தி சில விஷயங்களும் கட்டாயமா நாங்க பேசி ஆகணும். சில விஷயங்கள் அவங்கள பத்தி. ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆக்ட் பண்ணது வந்து ஜெசிகா மூவியில் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ யாருன்னு சொன்னால் ஒரு 10 years பிஃபோர் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் நான் சூப்பர்வைசர், அவன் வந்து எக்ஸிகூட்டிவ், என் பக்கத்தில் தான் இருப்பான். ஸோ எப்போயுமே அவனும் ஒரு மூவி பஃப் என்ன மாதிரி. அவன் தலை ஃபேன், நான் தளபதி ஃபேன். ஸோ பக்கத்தில் ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் சினிமா பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நேற்று கூட கால் பண்ணி ப்ரோ ஜனநாயகன் HD இருக்கு வேணும், சரி டே நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன் வந்து ரொம்ப நம்ம சினிமாவை பற்றி இன்வால்வாக பேசிக்கிட்டு இருப்பேன் எப்போயுமே. ஸோ அப்போ நான் அவனுக்கு அடிக்கடி சொல்லுவேன் நான் திரும்ப சினிமாவுக்கு போவேன். போக்கில் அவன் சொல்லுவான் நீங்கள் டைரக்டர் ஆகினா என்னை வச்சு படம் எடுப்பீங்களா போக்கில். நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் எடுப்பேன்னு. ஸோ அதுதான் இப்போ இன்னைக்கு இது நடந்திருக்கு வித் காட்ஸ் பிளெஸிங். ஸோ அவனை நல்லா ஆக்ட் பண்ணுவான். ஸோ ரெண்டாவது வந்து ஹீரோயின் வந்து பிரஷா இந்த மூவியில். ஸோ பிரஷா வந்து எனக்கு ஆல்ரெடி GMR மூவியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவள் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிறப்போவே ஓகே நம்ம இது பிரஷா வச்சு தான் பண்ணணும். ஏன்னா பிரஷா வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அவள் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவேன். ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட். டைம் சரியாக வருவா. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம அவங்களையும் யூஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் அப்போவே டிசைட் பண்ணது ஓகே இந்த மூவி பிரஷா ஹீரோயினாக போடுவோம்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃப் ஷாமலா அமர், அவள் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கா இந்த ஃபிலிமில். அண்ட் நீல் ரெக்ஸன் இன்னொருத்தர் சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ மற்றபடி சொல்லணும்னு சொன்னால் இந்த படத்தில் மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணது இது என்னது பேர், அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர், எடிட்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர், மேக்கப் ஆர்டிஸ்ட் அகல் பைஷாக்கி. ஸோ ரொம்ப நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணினா. ஸோ ஹாரர் ஃபில்ம் இது வந்தால் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய. ஸோ நான் எப்படி இந்த கதைக்கு தேவைன்னு சொன்னனோ எனக்கு அந்த மாதிரி பண்ணி தந்தா. ஸோ ரொம்ப காம்ப்ரமைசிங்காக இருந்துச்சு எனக்கும். அதாவது அவுட்புட் பார்த்த உடனே நான்லாம் ஸோ அந்த கேரக்டரெல்லாம் பார்த்த உடனே நைட்டில் எனக்கெல்லாம் அள்ளோட்டு இருந்துச்சு, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவள் ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு தேவையான மாதிரி பண்ணி தந்தா. நிச்சயமாக ஜெசிகான்றது மூலமா மைக்கேல்ன்றது ஆரம்பிச்சது. பட் ஜெசிகா வரைக்கும் அஷ்ரஃப்ன்றது யாருன்னு தெரியும். ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு? எனக்கு பீயிங் வெரி ஓப்பன் ஃபியூச்சர்ல அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒண்ணுமே ரைட் பண்ணது இல்லை. எனக்கு என்னன்னு சொன்னா என் GMR ஃபில்ம் இருக்கு. ஸோ அது வந்து இப்போ ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஒரு 1 hour 20 minutes அவுட்புட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என் டீம் கூட பேசின டைம் அவங்க சொன்னாங்க நம்ம ஏன் ஒரு 2.5 hours படமாக ஒரு பண்ணி சர்க்கிட்டுக்கே ஃபில்மை கொடுத்துருவோன்னு. ஸோ அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் காஸ்டிங் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் எனக்கு உண்மையிலே தெரியாது அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு. ஏன்னா எனக்கு வந்து இது தான் பண்ணணுமென்று நான் ஒரு நாள் ரைட் பண்ண மாட்டேன். எனக்கு தோன்றதை நான் எனக்காக பண்ணிட்டு நான் இதாக்கிடுவேன். ஸோ இப்படி ஒன்று பண்ணணும்னு நான் ஒரு நாள் ரைட் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது உண்மையிலே எனக்கு தெரியாது. கோ வித் ஃப்ளோ. எனக்கு அந்த டைமுக்கு செட் ஆகிச்சுன்னா ஓகே ஒரு இது கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இப்போது என்கிட்ட நிறைய ஒன்லைனர்ஸ் இருக்குது. பட் ஒன்றுமே டெவலப் பண்ணதில்லை. ஸோ அந்த டைமுக்கு பிகாஸ் நான் வந்து எப்போயுமே மூவி பண்ண போக்கில் ஒரு ஆரம்பம், ஒரு மிடில், ஒரு ஃபினிஷ் நான் ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பேன். எனக்கு வந்து இது சரியான மூவியில் இருக்கணும் அண்ட் ஃபினிஷிங். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் மை ஆடியன்ஸ் டு க்ளோஸ் த யூடியூப் கோ அவுட் ஆஃப் த தியேட்டர்ஸ் வித் அ கன்ஃபியூஷன். இது என்னத்துக்கு நடந்துச்சு, அது என்னத்துக்கு நடந்துச்சுன்னு. ஒரு படம் ஆரம்பத்துலேருந்து ஓகே இந்த கேரக்டர் இதுக்கு வருது, அவங்க வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் படம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒரு
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாரிட்டியோட போகணும்னு நான் எப்போயுமே ஆசைப்படுறது. ஸோ இப்போ வந்து எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து ஹாலிவுட் லெவலுக்கு அவங்க இதாக்கல. கிறிஸ்டோபர் நோலன் அவங்களோட மாதிரி அந்த ஸ்கிரிப்ட்ஸுக்கு தே ஆர் நாட் ரெடி. ஸோ எங்கள் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணணும்னு நான் எப்போயுமே நினைக்கிறது. ஸோ நான் இந்த 3 பாயிண்டில் நான் எப்போயுமே கன்சர்ன்டாக இருப்பேன். ஒரு கேரக்டர் வந்தாலும் அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு முடிவு இருக்கணும் நான் எப்போயுமே நினைப்பேன். ஸோ அதனால் ஒரு 10 ஒன்லைனர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எதில் கை வைப்பேன்னு தெரியாது. பட் GMR இஸ் கன்ஃபார்ம். வி ஆர் ஸ்டார்டிங் வெரி சூன். நிச்சயமா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே முக்கியமா வந்து ஜெசிகா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெறணும். அதையும் தாண்டி ஜெசிகாவும் தாண்டி இன்னும் பல படிகள் தயாரணும், பல மூவிகள் நீங்கள் மக்களுக்காக கொடுக்கணும். அதுல ஒரு விஷயமும் சொல்லிருந்தீங்க, ஆக்டிங்கும் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு. நான் என்னத்தான் ஒரு டைரக்டரா பயணிச்சு வந்தாலும் ஆக்டிங் துறையிலையும் நீங்க கால் எடுத்து வைக்கணும், அதுலயும் பல விஷயங்கள் செய்யணும் என்று ஆதவனுக்கு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். மட்டும் இல்லாம ஜெசிகா திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருந்து எங்களுக்காக தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வருத்தனுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க்யூ.